ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து வரக்கூடிய விஏஓ எக்ஸாமுக்கு எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம் அப்படின்னா சிலபஸை ஃபாஸ்ட்டாக முடிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம வந்து சிலபஸில் உள்ள எல்லா டாபிக்ஸையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்போம். நம்ம ஒரு தியரியாக, ஒரு கான்செப்டாக, இல்லை ஒரு ஸ்டோரியாக எந்த சப்ஜெக்டை படித்தாலுமே அதிலேருந்து எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஃப்ரேம் பண்ண தெரியணும். அப்படி ஃப்ரேம் பண்ண தெரிஞ்சால் மட்டும் தான் நம்ம வந்து ஒரு டாபிக் படிக்கும் போது ஓகே இது வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு, இந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின் வரும், அப்போ வந்து இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாலாம் நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம டெய்லி வந்து நம்ம சேனலில் எல்லா சப்ஜெக்ட்லேயும் உள்ள இம்பார்ட்டண்டான கொஸ்டின், அந்த சப்ஜெக்டோட வெயிட்டேஜை பொறுத்து ஒரு 3லேருந்து 5 வரைக்கும் இம்பார்ட்டண்டான கொஸ்டின், ஹிஸ்ட்ரியிலேருந்து பாலிட்டி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்துக்குமே வந்து ஒரு 4 to 5 வரைக்கும் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்லாம் போட்டுகிட்டே வருவோம். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ஷெடியூல் போட்டு வச்சுருப்பீங்க என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு. அந்த ஷெடியூல் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அது மாதிரி சைட் பை சைடாக நம்ம போடக்கூடிய டெய்லி வீடியோ வந்து நீங்கள் வந்து உங்களோட ஒரு ரிவிஷன் மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா, மேக்ஸிமம் ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரியில் இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அந்த 5 கொஸ்டினுமே வந்து ஒரு டாப்பிக்கில் உள்ளதாக இருக்கும். இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னா வந்து அந்த 5 கொஸ்டினும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பற்றி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கொஸ்டினை பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் புக்கில் வந்து அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி படிங்க. இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே இந்த மாதிரி கொஸ்டின் கேட்காங்க, நம்ம வந்து அப்போ இந்த மாதிரியான மெத்தடில் படிக்கணும், இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்லாம் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ அடுத்து வரக்கூடிய விஏஓவோ இல்லை எந்த எக்ஸாமோ, குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2, குரூப் 1 எல்லா நம்ம டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸாமுக்குமே வந்து சிலபஸ் ஒன்று தான். 98% வரைக்கும் சிலபஸ் வந்து சேமாக தான் இருக்கும், கொஞ்சம் தான் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இன்னிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய எல்லா கால்ஃபேருக்கும் அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் டெய்லி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 5 கொஸ்டின் படிக்கிறது வந்து உங்களுக்கு 5னா கம்மியாக இருக்க மாதிரி தோணலாம். பட் நீங்கள் ஒரு 20 days ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் படித்த இந்த வீடியோவில் உள்ள நோட்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய ஏரியாவை கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ வந்து டெய்லி 5 கொஸ்டின் ஒரு 7-8 டாபிக் இருக்குது, ஒரு 30 to 40 கொஸ்டின் வரைக்கும் வரும். ஸோ நீங்கள் வந்து இதையே ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு சிலபஸில் பெரிய ஏரியா வந்து கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சேனலில் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஃப்ரம் ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து பண்ணிட்டு வாங்க. ஓகே, நம்ம இன்றைக்கி டாபிக் போவோம். ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி பார்ப்போம். ஹிஸ்ட்ரி சிலபஸில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை வந்து எப்போ முதல்ல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1921-22 அந்த இயரில் தான் வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லி ஒரு மக்கள் வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த மக்கள் ஓகேவா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மக்கள் வந்து எந்த ஏஜை சார்ந்தவங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெட்டல் ஏஜ் அப்படி இல்லைனா வந்து நியோலித்திக் ஏஜ், அந்த ஏஜை சார்ந்தவங்க தான் வந்து இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த மக்கள். ஃபஸ்ட்டாக வந்து இந்த மக்கள் எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க, அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தில் வந்து எந்த ஏரியாவில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஹராப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ இந்த 2 இடத்துலையும் தான் வந்து அந்த மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். ஹராப்பா, மொஹஞ்சதாரோ 2 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முன்னால் வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து ஒன்றா இருந்துச்சு. அந்த டயத்தில் வந்து இந்த 2 பிளேஸுமே வந்து பஞ்சாபில் இருந்துச்சு. இப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கப்புறம் வந்து இந்த ஹராப்பா அப்படிங்கிற இடம் வந்து பாகிஸ்தானில் இருக்குது. அதேமாதிரி மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது வந்து பாகிஸ்தானில் லர்ஹானா அப்படிங்கிற இடத்துல தான் வந்து மொஹஞ்சதாரோ இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் வந்து ஒரு 5 கொஸ்டின் நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம். இந்த 5மே வந்து முன்னால் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான். இப்போ நீங்கள் இந்த டாபிக் எடுத்துகிட்டு இதில் வந்து மற்ற என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்க நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இதை ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு கதை மாதிரி படிங்க. முக்கியமான இயரு அப்புறம் நேமை மட்டும் ஏதாவது ஹிண்ட் வேர்டு வச்சு மனப்பாடம் பண்ணிவிட்டு மற்ற விஷயத்தெலாம் நீங்கள் ஒரு கதை மாதிரி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் வரும். இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் இப்போ வந்து நம்ம ஃபிசிக்ஸில் சவுண்டை பற்றி ஒரு 5 கொஸ்டின் போட்டிருக்கோம் அப்படின்னா நீங்கள் அந்த 5 கொஸ்டினையும் படிச்சுட்டு சவுண்டுனா என்ன, அதில் இருக்கக்கூடிய மற்ற விஷயத்தெலாம் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு 10-20 நாள்லேயே வந்து நீங்கள் உங்கள் சிலபஸில் ஒரு 70% வச்சு நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே, நம்ம அடுத்து பாலிட்டி பார்ப்போம். பாலிட்டியில் வந்து கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு. இப்போ நமக்குன்னு எப்போ ஒரு அரசியலமைப்பை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 26 November 1949 ஓகேவா, அந்த டயத்தில் வந்து நமக்குன்னு ஒரு அரசியலமைப்பை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆனால் வந்து அதை வந்து நம்ம ஒரு நடைமுறைக்கு கொண்டு வரல. ஓகேவா, அதை எப்போ நம்ம நடைமுறைக்கு அதில் உள்ள சட்டத்தெல்லாம் வந்து சட்டமாக நம்ம வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா 26 January 1950 ஓகேவா, 26 January 1950
ஒரு 2 மாதம் கேப்பு, ஓகேவா? ஒரு 2 மாதம் கேப் விட்டு தான் வந்து அதை நம்ம சட்டமாக வந்து நடைமுறை கொண்டு வந்தோம். அதே மாதிரி வந்து நம்ம நாட்டில் வந்து சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குனாங்க. எந்த ஒரு சட்டமாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு புதுசாக ஒரு விஷயம் ஆரம்பித்தாலுமே வந்து அது வந்து ஏதாவது ஒரு ஆக்ட்டு, ஓகேவா, ஏதாவது ஒரு ரூல்ஸ் ஆக்டை வச்சு அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் கல்கத்தா எப்படி ஆரம்பித்தாங்க அப்படின்னா, ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 படி தான் வந்து இதை ஆரம்பித்தாங்க. அந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம நாட்டில் இதெல்லாம் மாற்றணும், பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்த இதெல்லாம் நம்ம இந்தியாவில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து கொண்டு வந்தது தான் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது. நீங்கள் வந்து வேறு அந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 வந்து மற்ற என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, வேறு என்னென்ன சட்டங்கள்லாம் அதில் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து நீங்களாக ஒரு 2-3 கொஸ்டின் எடுத்தீங்க அப்படின்னா போதும், நீங்கள் வந்து சிலபஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் முடிச்சிடலாம். அதுமாதிரி வந்து உங்களுக்கு ஒரே சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரியும் இருக்காது. ஒரு 2-3 சப்ஜெக்ட் டிஃப்ரெண்ட்டாக படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கும். ஓகே, அந்த 4th கொஸ்டின் பாருங்கள். செப்பரேட் கவர்னர் ஃபார் பெங்கால் அண்டர் ஆக்ட். அதாவது இந்தியாவுக்கு ஒரு கவர்னர், பெங்காலுக்கு ஒரு கவர்னர் அப்படின்னு செப்பரேட் கவர்னர் வந்து எந்த ஆக்ட் படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா சார்ட்டர் ஆக்ட் 1753. ஓகே, நம்ம சேனலில் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எல்லா டாப்பிக்கும் கான்ஸ்டியூஷன்லேருந்து ப்ரியாம்பிள், சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், ரிட் பெட்டிஷன், சிலபஸில் உள்ள எல்லா டாப்பிக்குமே வந்து நம்ம சேனலில் இருக்கும். ஸோ அந்த உங்களுக்கு டீட்டெயிலாக இது எல்லாம் படிக்கணும் அப்படின்னா அதில் உள்ள ப்ளேலிஸ்ட்டில் போய் எல்லா வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்த வீடியோ வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு டாப்பிக்கில் வீடியோ பார்க்கிங்க அப்படின்னா அதில் என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் புக்கில் ரீட் பண்ணிக்கணும். வீடியோவில் உள்ள நோட்ஸையும் எடுத்துக்கோங்க. அது போக உங்களால் எவ்வளோ நோட்ஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ நோட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து ஜியாகிரஃபி பார்ப்போம். ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் அதில் மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து ஜியாகிரஃபியில் இந்த யூனிவர்ஸ்னால் என்ன, சோலார் சிஸ்டம்னால் என்ன, வின்டர்னால் என்ன, மான்சூன்னா என்ன, அந்த மாதிரி ஏரியாவும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதிகமான லெவலில் வந்து ஸ்டாட்டிக் ஜிகே தான் இதில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம கண்டிப்பாக படிக்கணும். ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி இந்த பிக்கஸ்ட் பிளானட், ஸ்மாலஸ்ட் பிளானட் அந்த மாதிரி ஏரியாவில் ஒரு சில கொஸ்டின்லாம் பார்ப்போம். பிக்கஸ்ட்டு சேட்டிலைட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கன்னிமேடு அப்படிம்பாங்க. அதான் வந்து பிக்கஸ்ட்டு சேட்டிலைட்டு. அதே மாதிரி க்ரீன் பிளானட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யுரேனஸ் தான் வந்து க்ரீன் பிளானட்டு. கோல்டஸ்ட் பிளானட் வந்து நெப்டியூனு. நெப்டியூன் ஏன் கோல்டஸ்ட் பிளானட்டாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 8 பிளானட்டில் வந்து அதான் கடைசியில் இருக்கும். அப்போ வந்து சன்னிலேருந்து அதான் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. அப்போ அது கண்டிப்பாக வந்து ஒரு கோல்டஸ்ட் பிளானட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஈவினிங் ஸ்டார் அப்படிம்பாங்க. இந்த ஈவினிங் ஸ்டாரு, மார்னிங் ஸ்டாரு, பிரைட்டஸ்ட் ஸ்டாரு இப்படி எதை சொன்னாலுமே அது என்னது அப்படின்னா வீனஸாக வந்து அந்த ஈவினிங் ஸ்டார், மார்னிங் ஸ்டார், பிரைட்னஸ் ஸ்டார் எல்லாமே வந்து வீனஸ் தான். ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா பிக்கஸ்ட் பிளானட். இது எல்லாருக்குமே தெரியும். பெரிய பிளானட் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜூபிட்டர் தான் வந்து பெரிய பிளானட். ஓகே, இது போக இன்னும் இந்த டாப்பிக்கில் வந்து ஒரு சில ஸ்மாலஸ்ட்டு, பிக்கஸ்ட் அதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம இதில் ஒரு 5 எண்ணம் போட்டிருக்கோம். நீங்களாக ஒரு 5 எண்ணத்தை வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இப்போ நீங்களாக புக்கை பார்த்து நோட்ஸ் எடுக்கும்போது வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமான லெவலில் ஐடியா கிடைக்கும். ஓகே, அடுத்து நம்ம எக்கனாமிக்ஸ் பார்ப்போம். நம்ம எக்கனாமிக்ஸில் வந்து டெய்லி ஒரு 5 இயர் பிளானோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் அது போக ஒரு சில இம்பார்ட்டண்டான கொஸ்டினையும் பார்ப்போம். ஏன்னா எக்கனாமிக்ஸ் வந்து அதிகமான கொஸ்டின் கிடையாது. அதோட கான்செப்ட் புரியதான் வந்து கொஞ்சம் கஷ்டம். ஆனால் வந்து அதில் உள்ள கொஸ்டின் ஏரியா வந்து ரொம்ப கம்மி தான். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எல்பிஜி ஸ்ட்ராட்டஜி அப்படிம்பாங்க. எல்பிஜினா ஒன்றும் இல்லை, லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். இதான் வந்து எல்பிஜி அப்படிங்கிறது. அப்புறம் வந்து எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக சொல்லுவாங்க. ஒன்று வந்து க்ளோஸ்ட் எக்கனாமி, இன்னொன்று வந்து ஓப்பன் எக்கனாமி. என்ன அப்படின்னா இந்த ஒரு சில கண்ட்ரியில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பப்ளிக் செக்டாரை சார்ந்தே இருக்கும், அப்படி இல்லைன்னா ப்ரைவேட் செக்டாரை சார்ந்தே இருக்கும். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே கிடையாது, மிக்ஸ்டு எக்கனாமி. நம்மளில் வந்து ரெண்டுமே பாதி, பப்ளிக் செக்டாரும் பாதி, ப்ரைவேட் செக்டாரும் பாதி. இந்த ரெண்டும் சேர்ந்ததான் வந்து மிக்ஸ்டு எக்கனாமி அப்படிம்போம். இந்தியா என்ன அப்படின்னா மிக்ஸ்டு எக்கனாமி. இந்த கொஸ்டின்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகே, அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான். அதில் வந்து என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ்லாம் சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், இரிகேஷன் எனர்ஜி. செகண்ட் ஒன் வந்து அக்ரிகல்ச்சர். தேர்ட் ஒன் வந்து சோசியல் சர்வீஸ். அப்புறம் டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், பவர். இதெல்லாம் வந்து வளப்படுத்தணும் அப்படின்னு போட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானு. இதில் உள்ள ஃபஸ்ட் லெட்டரை வச்சு நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஐஏஎஸ் தமிழ்நாடு சிட்டி போலீஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை திருநெல்வேலி சிட்டி போலீஸ், ஏதாவது உங்களுக்கு லிங்க் ஆகக்கூடிய வேலை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே,
நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்ஸ் பார்ப்போம். ஃபிசிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லா. நியூட்டன் ஃபஸ்ட் லா அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த ஒரு பொருளுமே வந்து நம்ம எந்த டிஸ்டர்பும் பண்ணாத வரைக்கும் வந்து அது ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். இதை பற்றி சொல்கிறது தான் வந்து நியூட்டன் ஃபஸ்ட் லா. நியூட்டன் ஃபஸ்ட் லா வந்து நம்ம லா ஆஃப் இனர்ஷியா அப்படி இல்லைனா வந்து லா ஆஃப் கலீலியோ எப்படினாலும் சொல்லலாம். இந்த இனர்ஷியாவில் வந்து 3 டைப் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டு, இன்னொன்று வந்து இனர்ஷியா ஆஃப் மோஷன், இன்னொன்று வந்து இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இதான் வந்து அந்த இனர்ஷியாவோட 3 டைப். ஓகே, நம்ம அடுத்து வந்து கெமிஸ்ட்ரி பார்ப்போம். நம்ம வந்து அலாய் எப்படிமோ, அலாய் எப்படின்னா ஒன்றும் இல்லை, 2 மெட்டலை மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து அலாய் அப்படிமோ. இப்போ பிராஸ் அப்படிங்கிற ஒரு மெட்டல் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, காப்பரையும் ஜிங்கையும் மிக்ஸ் பண்ணால் வந்து பிராஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி வந்து பிரான்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பரையும் டின்னையும் மிக்ஸ் பண்ணணும். இந்த பிரான்ஸு ரெண்டுலேயுமே வந்து காப்பருங்கிற இது இருக்குது. ஆனால் எதை மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும். பிரான்ஸில் வந்து எண்ணெய் இருக்குது பார்த்துக்கோங்க, அதுமாதிரி பிராஸில் வந்து எண்ணெய் கிடையாது. அப்போது வந்து பிரான்ஸில் எதை மிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அதே எண்ணெய் டீயில் முடிகிற ஒரு இதை மிக்ஸ் பண்ணுவாங்க, டின். ஓகேவா? அப்போ காப்பர் டின் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி பிராஸில் வந்து எஸ்ஸில் முடியுது, அந்த எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஜிங்க் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து பயாலஜி பார்ப்போம். பயாலஜியில் வந்து செல்ஸ் அப்படிமோ, அணுக்கள். அதில் வந்து 2 விதமான செல்ஸ் இருக்குது. என்னென்னா ப்ரோக்ரியாட்டிக் செல், யூக்ரியாட்டிக் செல். ப்ரோக்ரியாட்டிக் செல் அப்படிங்கிறது வந்து பாக்டீரியா செல்லு. அதேமாதிரி யூக்ரியாட்டிக் செல் அப்படிங்கிறது வந்து யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் இல்லைனா வந்து மல்டி செல்லுலார் அப்படிம்பாங்க. என்ன அப்படின்னா அது வந்து பிளான்ட்டுக்கும் இருக்கும், அது மாதிரி அனிமல் செல்லும். இந்த 2 செல்லும் சேர்ந்ததாக வந்து யூக்ரியாட்டிக் செல். ப்ரோக்ரியாட்டிக் செல் அப்படிங்கிறது வந்து பாக்டீரியா செல் மட்டும் தான் வந்து ப்ரோக்ரியாட்டிக் செல் அப்படிமோ. பயாலஜியில் செல்லை பொறுத்த வரைக்கும் வந்து அதிகமான டாபிக் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து செல் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயந்தான், அதை படிச்சிங்க அப்படின்னா வந்து அந்த செல்லேருந்து ஒரு 50-60 கொஸ்டின் எடுக்கலாம். ஸோ நீங்கள் அந்த செல் டாபிக் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டாபிக். அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் புக்கை பார்த்து டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அதோட மற்ற இம்பார்ட்டண்டான கொஸ்டின்லாம் போடுவோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து ஆப்டிடியூட் பார்ப்போம். ஆப்டிடியூடில் ஃபஸ்ட் சம் பார்ப்போம். நம்ம ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி எல்லா சாப்டருமே வந்து பேசிக்கான ஷார்ட்கட்ஸ் என்ன மெத்தட் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு சில சம்மில் அந்த ப்ரொசீஜர் எப்படின்னு புரியலை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பேசிக் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். இன் வாட் ரேஷியோ மஸ்ட் கிராசர் மிக்ஸ் 2 வெரைட்டி ஆஃப் பல்சஸ் காஸ்டிங் ₹15 and 20 per kg respectively so as to get a mixture worth ₹16.50. என்னென்னா வந்து ஒருத்தர் வந்து ஒரு 2 பல்ஸ் வச்சுருக்காரு. ஓகேவா? 2 பருப்பு வகை. ஒரு பருப்பு வகை வந்து ₹15, இன்னொரு பருப்பு வகை வந்து ₹20. அவர் வந்து ரெண்டையும் வந்து எந்த குவான்டிட்டியில் மிக்ஸ் பண்ணி விற்றார் அப்படின்னா வந்து 16 50 காசுக்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்காரு. இதில் வந்து அவருக்கு லாபம் வரணும் நஷ்டம் வரணும் அப்படிங்கிற எதுவுமே கொடுக்கல. அதாவது ஒரு 15 ரூபாக்குள்ள ஒரு பருப்பையும் 20 ரூபாக்குள்ள ஒரு பருப்பையும் வந்து அவர் வந்து 1 கிலோ கணக்கில் வாங்கணும். ஏதோ ஒரு கிலோ கணக்கில் அவர் வாங்கி அவர் வந்து அதை எந்த ரேஷியோ கொடுத்தார், மிக்ஸ் பண்ணி எந்த ரேஷியோ கொடுத்தார் அப்படின்னா வந்து அவர் வந்து 16.50 பைசாவுக்கு வந்து 1 கிலோ விற்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி மிக்சிங் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சம் என்ன அப்படின்னா இதை அலிகேஷன் மிக்சர் மெத்தடு. இதை சிம்பிளாக போட்டுடலாம். ஒரு சைடு வந்து 15, இன்னொரு ரேட் வந்து 20. இப்போ ரெண்டையும் வந்து 16.50 நம்ம சேல் பண்ணணும். 16.50. இது என்ன பண்ணணும் அப்படின்னா இது பெரிய நம்பரும் சின்ன நம்பரும் இங்கே மைனஸ் பண்ணிடுங்க. இங்கே இது பெரிய நம்பர், இது சின்ன நம்பர், இதை மைனஸ் பண்ணி இங்கே போட்டுருங்க. இப்போ இது பெரிய நம்பர், இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3.5 வரும். இதையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1.5 வரும். அப்போது 3.5 வந்து நம்ம 35 எழுதிக்கலாம், 1.5 15 எழுதிக்கலாம். 2 சைடு வந்து நம்ம 10 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா 7:3. அப்போ எப்படின்னா ரெண்டையுமே வந்து நம்ம 7:3ங்கிற ரேஷியோவில் 7:3 ரேஷியோவில் வாங்கி விற்றோம் அப்படின்னா 1 கிலோ வந்து 16.50 பைசாவுக்கு விற்கலாம் அப்படிங்கிறத அந்த சம்பளம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இது டவுட்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த 7:3 வந்து 7 கிலோ 3 கிலோன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? 7 கிலோ. ஓகேவா? 7ங்கிறது இந்த சைடில் உள்ளதானா? 7 கிலோவுக்கு அந்த 15 ரூபாக்குள்ள பருப்பு, அதே மாதிரி 3 கிலோவுக்கு 20 ரூபாக்குள்ள பருப்பு, அந்த ரேட்டு பை மொத்த குவான்டிட்டி 10 கிலோ அதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 16.50 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு வந்து பேசிக்கான மெத்தட் எப்படின்னு புரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பேசிக் வீடியோ போய் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள்.
A's income is 25% more than B's income. ஏன்னா ஏவோட இன்கம் வந்து பியோட இன்கமோட 25% கூடன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏ இன்கம் பி இன்கம். ஏயோட இன்கம் தான் 25% கூட. அப்போ பியை 100ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பியோட 25%னா கூட எவ்வளவு? 125. ஏ வந்து 125. இதை ரேஷியோ எடுத்துக்கலாம் 5/4. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா B's income in terms of A's income. ஓகேவா? இங்கே B's income வரும். B's income in terms of A's income. அதாவது பியோட இன்கம் வந்து ஏயோட இன்கம்மை கம்பேர் பண்ணி சொல்லும் போது எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? B's income in terms of A's income. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏனா வந்து ஏயை கம்பேர் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நம்ம வந்து இப்போ ஏயை கம்பேர் பண்ணுறதுனால வந்து ஏயை தான் 100% எடுக்கணும். 100% தான் 5. அப்போ வந்து B's இன்கம் எவ்வளவு? 4ங்கிற ரேஷியோ. 4 எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 80%. ஓகேவா? அவ்வளோதான். அதாவது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதுங்க. கொஸ்டினில் வந்து எது இன் டேர்ம்ஸ் ஆஃப்னு கேட்டிருக்காங்களோ அதை 100%ன்னு சொல்லி எடுத்துக்கணும். ஓகே, உங்களுக்கு பேசிக் புரியல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் உள்ள பேசிக்கான ஆப்டிடியூட் நம்ம சாப்டர் வைஸாக போட்டிருப்போம், அதெல்லாம் பாருங்கள். ஓகே, நம்ம சேனலில் உள்ள மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.